சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை. என் குழந்தையே, நான் உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளிவிட்டு விடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நான் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நீ என்னை விட்டுவிடவும் கூடாது. உனக்கே என்று நான் ஒவ்வொரு நிலைகளிலும் சரியாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட எண்ணியது கிடையாது. எல்லா நிலையிலும் என் குழந்தையின் வாழ்க்கை என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கும் எல்லா நிலைகளையும் நீ புரிந்து கொண்டால் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இந்த அப்பா வருகின்றாரே, அப்படியானால் இவர் வார்த்தைகளுக்கு நான் மதிப்பை கொடுத்து என்னவென்று செவி கொடுத்து கேட்டால்தானே நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும் என்ற புரிதல் முதலில் உனக்குள் வேண்டும். நான் உன்னை தேடி வருவதற்கு முழுமையான அர்த்தம் கிடைத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாழ்க்கை இப்படி இருந்து விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். நாம் எதையுமே சரியாக கணிக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்ற புரிதல் முதலில் நமக்குள் வேண்டும். இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சரியான கணிப்பு கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது நடக்கப் போவது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கணிப்பதை விட நீ கணிப்பது தான் சரியான ஒன்றாக உனக்கு மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ நேரங்கள் உனக்காக நான் வந்திருக்கின்றேன். அப்பொழுது எல்லாம் இல்லாத ஒரு உணர்வு இப்பொழுது உன் அப்பா எனக்குள் வருகிறது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக காணத் தொடங்குகிறாய். ஒரு சில திருப்பங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறாய். உன்னோடு எல்லா விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கும் அது ஆச்சரியங்களை கொடுக்கிறது. இந்த விதியை உன்னை வீழ்த்த நினைத்திருந்தாலும் என் குழந்தை அதற்கு கவலைப்படாமல் தன் வாழ்க்கை தன் கைகளில் தன் நம்பிக்கையில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்குகிறாய். அதுதான் இந்த தாய்க்கு உன்னிடம் மிகவும் பிடித்தது. உன்னை ஜெயிக்க வைக்க உன் தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் முழுமையாக வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கை போதும். நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வென்றெடுத்து விட நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதிலெல்லாம் இனி உனக்கான புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அல்லவா? நம்பிக்கையோடு என் குழந்தை எதையும் செய்துவிட நீ சரியாக முன் வந்து நிற்கிறாய். உன்னுடைய ஆதாரமே இந்த தெய்வமாக இருக்கும் பொழுது வேறு யாரையும் இந்த வாழ்க்கையில் நீ தேடாதே. வேறு யாரையும் நினைத்து என் குழந்தையை நீ கலங்காதே. நான் உன்னை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீரத்தான் போகிறது. உன்னை சுற்றி இருக்கும் சோதனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாகவே வழிநடத்தத்தான் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று எல்லாம் இனி பதறுவதற்கு ஒன்றுமில்லை. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக எதிர்கொள்கிறோமா என்பதில் தான் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம். யாரையும் எதையும் நம்பி என் குழந்தை இதுவரையிலும் தொலைத்தது போதும் என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் சரி, அது வேறொரு வடிவத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ இழந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பிறவாமை வேண்டும். அப்படி மீண்டும் பிறந்தால் என் தெய்வத்தை மறக்காத ஒரு நிலை வேண்டும் என்று தானே என் குழந்தையை நீ கேட்கிறாய். நிச்சயமாக உனக்கான இந்த நிலையை தெய்வம் நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒரு சூழ்நிலையை தெய்வம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காலத்தில் நடக்கவிருக்கும் அத்தனை விஷயங்களையும் கணிக்க முடியாது. நடப்பது அத்தனையும் நன்மை என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருந்தால் நிச்சயமாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, அறிவு என்பது நானும், இதை தேனும், கற்பது ஞானம் என்பது நானும். எதையேனும் கைவிடுவது, அதாவது இதையாவது நாம் கற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, நமக்கு வேண்டாத விஷயங்களை நாம் கைவிடுவதிலும் தான் எல்லாமும் இருக்கிறது. என் குழந்தை, செய்த புண்ணியம் கூட சில நேரங்களில் உன்னை கைவிட்டு செல்லலாம். செய்த பாவம் மட்டும் ஒருபோதும் தண்டனையை கொடுக்காமல் போகாது. அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அந்த விஷயத்தை நாம் முழுக்க முழுக்க கவனத்தோடும் தெளிவோடும் என்னவென்று செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
என் குழந்தை, உருகி உருகி ஒருவரை நேசிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் நீ உருகுவதனால் நிச்சயமாக கரைந்து போய்விடக்கூடாது. ஒருவருக்கு பணிந்து செல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் யாருக்கும் என் குழந்தை அடங்கி போய்விடக்கூடாது. ஒருவரோடு நீ பழகி கொள்ளலாம், ஆனால் யாரையும் நம்பாதே. உன்னிடம் இருப்பது என்னவோ அதை ஒருவருக்கு கொடுத்து பழகலாம். எதையுமே இழக்கக்கூடாது. கவலை கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த கவலையினால் நீ உடைந்து போய்விடக்கூடாது. எதுவென்றாலும் ஓரளவிற்கு மீறி அது உன் வாழ்க்கையில் இருந்து விட்டது என்றால், என் குழந்தை, தன்னுடைய அழகான இந்த வாழ்க்கையை தொலைத்து விடுவேன். அழகான மன நிம்மதியை என் குழந்தை தொலைத்து விடுத்தான். தனக்கான நம்பிக்கையை இருக்கும் பொழுது தன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தொலைத்து விடவாய் என்பதுதான் உண்மை. எதையுமே இழக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அப்பொழுது உன்னை சுற்றி நான் இருப்பதற்கு காரணம் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ இழக்க துணிந்து விட்டாய் என்றால், அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சரியாக புரிய வைக்காமல் என்னவென்று மாற்றிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த தெய்வம் வருவது எப்பொழுதும் உனக்குள் பல மாற்றங்களை தர வேண்டும். அப்பா பேசுகின்ற வார்த்தைகளை நீ உன் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொள். அப்பொழுதுதான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை உன்னால் சற்றென்று தடுத்து நிறுத்த முடியும். நம் அப்பா ஏற்கனவே நம்மிடம் சொல்லி இருக்கின்றார், இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று. என் குழந்தையே, மனம் தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிறரோடு பேசாமலும் அமைதி காப்பதனாலும் உனக்கு நன்மதிப்பு கிடைத்து விடாது. ஐக்கியம் இல்லாமல் ஒருவரிடம் அன்பையும் ஒருபொழுதும் வெளிப்படுத்திவிட முடியாது. அப்பா சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? எப்பொழுதுமே நமக்கு பிடித்திருக்கும், ஆனால் அவர்களோடு பேச நினைக்க மாட்டோம். அமைதி காத்து கொண்டிருப்போம். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தால் நமக்கு ஒரு பொழுதும் நல்லதொரு மதிப்பு கிடைத்து விடாது. எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எது நடந்தாலும் நினைப்பது நடப்பது கிடையாது. நடப்பது எல்லாமும் உனக்கு பிடித்தமாக இருக்கப் போவது கிடையாது. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உன்னை விட அதிகமாக நேசிக்கின்ற ஒரு சில மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட அதிகமாக உனக்கான நம்பிக்கையை கொடுக்கின்ற மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் என் குழந்தை நீ வாழத்தான் வேண்டும். இன்று இருக்க இந்த நிலையை வைத்து நாளை விஷயங்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. இன்று வேண்டுமானால் உனக்கு நல்லது நடக்காமல் போயிருக்கலாம், ஆனால் நாளையும் உனக்கு நல்லது நடக்காது என்று உன்னால் சொல்லிவிட முடியாது. நாளை அத்தனையும் மாறலாம். அத்தனை சூழ்நிலைகளையும் நாளை பல மாற்றங்கள் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே உன்னால் எளிதாகவும் சுலபமாகவும் கணித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை எந்த திசையை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இனி வரும் நாட்களில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்காமல் போய்விடாது. உனக்கான தருணம் உனக்கு எல்லாவற்றையும் இனி கட்டாயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. பல தெளிவோடுதான் இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக வாழ்கிறாய் என்றால், இனி நடப்பது அத்தனையிலும் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் நிச்சயமாக உன்னை தொடரட்டும். உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தட்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு இனி நடப்பதில் உன் வாழ்க்கையில் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாமல் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் விரும்புகின்றேன். நல்ல நேரம் என் குழந்தைக்கு. ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தைக்கான வெற்றி எப்பொழுதும் நிம்மதியாக கிடைக்க தொடங்கிவிட்டது. அத்தனையிலும் நாம் விரும்பியது போல ஒரு விஷயங்களும், அத்தனையிலும் நாம் ஆசைப்படுவது போல ஒரு விஷயங்களும் நம் கைகளில் வந்து சேரும் பொழுது அதை நம் தெய்வம் நமக்கு கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் தெய்வம் நமக்காக நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் எல்லா நேரமும் நமக்கான மாற்றத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலை இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக நீ அனுமதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சரி என்று தவறு என்று உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. என் குழந்தையினால் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை சரியாக உணரக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு உறுதியாக எதிர்கொண்டாலே அது போதும். மன தெளிவோடு என் குழந்தை இந்த வாழ்க்கையை இனி வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை. நல்ல புரிதலோடு எல்லாம் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. ஆகையால் எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன்.
சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கான நல்ல நேரம் அமையப் போகிறது. நீ அதில் ஆனந்தமாக வாழப்போகிறாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.